அவர் சொல்லுங்க. ஓட்டு பேசினாரு. ஓட்டு பிரிக்கிறது தான் கட்சி ஆரம்பிச்சது. ஓகே ஓகே சரி ஓகே. இந்த ஷார்ட் எடுத்து அடிச்சாரு தெரியுமா? எதுக்கு அடிச்சாரு? இங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. ஷார்ட்டை எடுத்து அடிச்சாரு அப்படிங்கிறது. ஷார்ட்டை அடிச்சது முதுகு எல்லாரும் தெரியுங்க. அடிச்சிருக்கும். அது எந்த இஷ்யூஸ்க்காண்டி அடிச்சாரு? அண்ணாமலை யூனிவர்சிட்டி தொடாதே சீமான் அது கூட அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா ஒண்ணே இல்ல யூனிவர்சிட்டி கிடையாது, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அதுக்கு அவர் ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்தார்ல, பழைய ஐபிஎஸ் ஆபீசர் அது இதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு அவர் என்ன ஷார்ட் அடிச்சுன்னு அது மட்டும் தான் பண்ணாரா? வேற என்ன பண்ணாரு? டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கிறப்ப அந்த இஷ்யூஸ்க்காண்டி அவர் என்ன இந்த கேஸை பத்தி என்ன சொன்னாப்ல, என்ன ஸ்டெப் எடுத்தாப்ல? செருப்பு இல்லாம கொஞ்ச நாள் அந்த சுத்தணும். ஃபோன் கால் இஷ்யூ வெளியிடுன்னு சொன்னாரு. இல்லங்க, அவர் எனக்கு தெரியும்னு சொன்னார்ல, அது யார் ஆமா. பண்ணிருப்பாருன்னு தெரியும் சொன்னார்ல, அதான் ஆமா. வந்து அந்த அவர் அந்த வந்து சார் எந்த சார்னு தெரியும்னாரு. இந்த சென்னை வந்து அவர் சொன்னாப்லையா? அந்த எந்த சாருன்னு அவர் சொன்னாப்லையா? சொல்லலையே. சொல்லல. அப்புறம் என்ன அவர் அரசியலை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன் அவர் பண்றதெல்லாம் சும்மா டிஎம்கே சும்மா ஃபைல் சீன் தாங்க செஞ்சாங்க, ஒன்று ரெடி பண்ணானுங்கல்ல, வெளில விட்டானுங்களா? எலெக்ஷன் முடிஞ்சிட்டு வெளில விட்டானுங்களா? ஒண்ணு சீமான் கூட கம்பேர் பண்ணாதீங்க. சீமான் 4% ஓட்டு வச்சிருக்காரு இன்னைக்கும். ஆடுலாம் இல்ல நான் சீமானுக்கு பாருங்க, இந்த சாட்டுல கூட ஒரு விஷயம் இருக்கு. சீமான் கிட்ட ஒரு சாட்டு இருக்கு, இவர்ட்டையும் ஒரு சாட்டு இருக்கு. அதான் கம்பேரிசன் வச்சுங்க. 2 சாட்டையும் உதவாது யாருக்குமே. தொடாத. நீங்க ஃபாரின்ல அந்த இருக்கீங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உங்களுக்கு லைசென்சிங் ஃபீ இது வேவ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? தொடாது உங்களுக்கு என்ன தொடாது? நீங்க வெளிநாட்டுல உட்காந்துக்கின்னு நீங்க சந்தோஷமா சம்பாதிச்சுன்னு இங்க யார் வேணா ஆளட்டோன்னு அவங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட போகுது நாங்க தானே. போற போக்குல அண்ணாமலைலாம் இல்ல போற போக்குல விஜய் ஆட்சியில நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்றீங்களா? நீங்க விஜயலாண்ட் இல்ல சொல்லுங்க. நான் தளபதி ஆட்சியில என்ன நாங்க கதையா சந்தோஷமா இருக்குது? தான் இருக்கோம். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் விஜய் டு டு. தொடாதே, ஒரே ஒரு கேள்விதான் தொடாதே. அண்ணாமலையை பேசுற அளவுக்கு வெட்டியாவன்ல இருக்கலாம்ங்கிறது முத டவுட். ரெண்டாவது, தொடாதே கிட்ட இதை பேசுறாங்க. அந்த அளவுக்கு வெட்டியா இருக்காங்களா? தொடாதே கிட்ட டிஸ்கஸ் அரசியல் பண்ற அளவுக்கு வெட்டியாவனுங்களா இருக்கானுங்களான்னு ரெண்டாவது கேளுங்க பாஸ். இந்த 2 டவுட்டுக்கும் எனக்கு யாராவது பதில் சொன்னீங்கன்னா அண்ணாமலையின் போட்டது வந்து ஹோஸ்ட் டைட்டில் நானா போட்டேன். இந்த கேப்ஷனை முதல்ல மாத்துங்க, தேவையில்லாம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு. இல்ல அப்பதான் வருவாங்க சங்கிங் எக்ஸ்பிரஸ்க்கு. அப்பதான் நம்ம கலாய்க்க ஜாலியா இருக்கும். இல்ல தொடாதே, நான் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். தொடாதே கிட்ட பேசுற அளவுக்கு நீ வெட்டியா இருக்கியா? நீங்க வந்து நான் வந்து ஏதோ பண்ணாத தப்புக்கு என் மேல இது கரம் வச்சுட்டு எல்லா ஸ்பேஸ்லயும் வந்து என்ன வந்து கீழே இருக்க விடுறது. ஏங்க நான் இப்போ உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணீங்க, அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு நீங்க ஏதோ நாடகம் ஆடி இருக்கீங்க. அதுக்கு இந்த பர்சனல் விஷயம் தொடாது. ஒரு டைம்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசணுன்றதுக்காக பர்சனல் விஷயமா ஷேர் பண்ணாது. அது அநாகரிகமான செயல். இது இதை வந்து இந்த சட்டசபை குறிப்புல இருந்து நான் நீக்கிறேன். எனக்கும் வேற கதையை பேசுங்க. அவரே ஏதோ கதை சொல்றாரியா? நான் சொல்லாத கதையெல்லாம் அவர் ஏதோ சொல்றாரு. இதேதான் சாரி முரளி ப்ரோ, எனக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சுட்டு எதுக்கு தொடாதே உங்க மேல கொஞ்ச நாள் எப்பவும் வன்மத்துல சுத்தி இருப்பாரு. கண்டிப்பா அவரு தாங்க வன்மத். நான் சொன்னேன் மேல வந்த உடனே என்னதான் நான் டார்கெட் பண்றேன். நீ ஏன் பேசுற தொடாத கிட்ட ஏன் பேசுறேன்னா தொடாது இரு நான் வந்து ட்ரிகர் ஆகாத தொடாது, ட்ரிகர் ஆகாத. நான் என்ன கேள்வி கேட்டேன்? நீ எல்லா நீ ட்ரிகர் ஆகாத தொடாது, ஜாலியா பேசுவோம். இரு தொடாது, இரு ட்ரிகர் ஆகாத. நீ சிவன் சொல்லு, பெருமாள் சொல்லு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பேசுற அளவுக்கு என்ன டாபிக் நீ ஆரம்பிச்ச? அவன் ஏதோ சும்மா சொல்றான் அன்பு. இரு ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசிக்கிறேன். தொடாத. என்ன கேள்வி கேட்ட? இவ்வளவு வெட்டியா இருக்கீங்களான்னு இவங்கள்ட்ட கேள்வி கேட்ட. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எனக்கு அந்த அந்நியன் படத்துல ஒரு பாட்டு வருமே, அதுதான் பிரச்சனைன்னு தெரியும். கரெக்டா முரளி ப்ரோ? ஆமா அந்த பிரச்சனை தான் தொடாதைக்கு என்னன்னா, அவ இனத்துக்குள்ள அவளுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கணும். வெளியில எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா இப்ப புரியுது. ஜாதி சார்ந்து பேசாதீங்க, அந்த அட்டாக் பண்ணாதீங்க. ஒரு பிராமின் பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா
தொடாது. நீங்க திரும்ப திரும்ப பர்சனலா போறீங்க கைஸ். 2 பேரும் பர்சனலா போகாதீங்க. நல்லது இல்ல. ஜாலியா ஃபன் பண்றீங்கன்னா ஃபன் பண்ணுங்க. நான் வேணா அண்ணாமலை பதிலா ஆட்டுக்குட்டி வேணா போட்டுக்கிறேன். அண்ணாமலை அடிப்போம். நாங்க அண்ணாமலைக்கு எங்க அண்ணாமலை அடிப்போம். கேட்போம். ஏய் ஹலோ தொடாத அண்ணாமலை அப்படிதான் விஜிலாண்டே போவான். நானா இரு விஜிலாண்டி. இப்ப வந்து பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன் இப்படிதான் போவான் விஜிலாண்டி. அவனுக்கு பேசுறதுக்கு தெம்பு இருந்தா பேசுவான். அவன் இல்லைன்னா இப்படிதான் போவான். அவன் புத்தி அப்படிதான் போவான் நான் விஜிலாண்டி. சிவனா தானே இருக்கேன். நீ தானே வந்து வம்புக்கு இழுத்த. இப்ப நான் நான் வம்புக்கு உன்கிட்ட இழுத்தா என்ன திருப்பி நான் சொன்னேன்? சொல்லவும் இரு செய்வேன். நீ யாரு இல்ல நீயா? நாங்க ஏதோ பேசிட்டு நீயா இருக்கோம் அண்ணாமலையை பத்தி. நீ அண்ணாமலை மேல பத்தி வந்துட்டு நீ நேரா வந்து நான் தொடாத கிட்ட பேசுறேன்னு சொன்னா நான் ஐயோ, நான் என்ன நான் பண்றது? தொடாத கிட்ட பேசுறேன்னே சொல்லலையா? அப்புறம் நான் அந்த என் அளவுக்கு கேள்வியை வெட்டியா தெளிவா இருக்கீங்க புரிஞ்சுக்கோ. பேசலாம்னு அர்த்தம். இரு என் கேள்வியே ஓ தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ ஏதோ வந்து ஜாதிய வன்மத்துல வந்து பேசினா அதுக்கு நான் வந்து அதெல்லாம் முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. சாரி யோ முரளி. பிக்மேன் ட்ரிகர் ஆயிட்டா பிக்மேன். வேற என்ன பேசுவான் அவன்கிட்ட சொல்லு. நான் ட்ரிகர் இல்ல நான் எல்லாருக்கும் வந்த வேலை மக்களுக்கு முடிஞ்சிருச்சு தெரியணும்ல. எல்லாம் தோழர்களே. எனக்கு எல்லாம் வந்த வேலை நினைச்சுக்கிறாங்க முடிஞ்சிருச்சு. நானும் தப்பு பண்ணாம இல்ல நினைச்சுக்கிறாங்க. யோ நீ பண்ண பிக்மேன் தப்புக்கு நான் என்னப்பா பண்ண தொடாது. முடியும்? நான் ஏதாவது நீ கேள்வி நீ கேட்டா நீ ட்ரிகர் ஆடின ஆகி நாடகத்துக்கு கத்துவா நான் தெரிஞ்சு என்னங்க போச்சு. நான் எப்படிங்க அது ட்ரிகர் ஆயிட்ட பொறுப்பேற்றுக்க தொடாது. முடியும்? என்ஜாய் இல்ல பண்ணிட்டு நான் வரேன். ட்ரிகர்லாம் தொடாது. ஆகல பாஸ். நான் சும்மா தான் இருந்தேன். நீ நீ மேல தான் வந்துட்டு காய்ச்சி என்ன காய்ச்சி வம்புக்கு இழுக்கிற. கத்திட்டு இருக்க. வம்புக்கு காய்ச்சி தான் திருப்பி காய்ச்சி அடிப்பேன். நீ ஒரு அடி அடிச்சனா யார் பத்து நீ அடி 2 அடிப்பேன். அடிக்கலையா? பேரும் யோ கொஞ்சம் வாங்குறதுக்கு அமைதியா இருங்களேன். நல்லா இல்ல தானே போயிட்டு அடி இருந்துச்சு. வாங்குறதுக்கு உன்னால முடிஞ்சா வந்து என்கிட்ட சண்டைக்கு யோ வா. சரி காமெடி பண்ண தொடாது. நீ தான் கைய கைய கத்திக்கிட்டு இருக்க. நான் ஜாலியா இருக்கேன். என்ஜாய் பண்றேன். இன்னும் இல்ல கொஞ்சம் கூட ஜாலியா கத்து. இல்ல ஜாலியா இருக்கிற ரைட்டு. ஐயோ என்னைய விடுங்க வம்புக்கு விடுங்க இழுக்கிற விடுங்க அதுக்கு. இத பத்தி வந்து விடுங்க. ஆட அடிப்போம். ஸ்பேஸ்ல வந்துகிட்டு இந்த அடிப்பு இடிப்பு இது வந்து இடிச்சு காலேஜ் இடிச்சுன்னு டைம்ல இருந்தே இல்ல முரளிக்கும் அன்பு இது தொடாதைக்கும் பிரச்சனை இல்ல இருக்கு. இல்ல இவன் நாடகம் யோ ஆடிட்டு நான் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? எல்லாம் வந்து ஜாதிய வெறியில வந்து சுத்தினா நான் என்ன பண்ண முடியும் அன்பு? பாத்தியா அன்பு என்ன யார் விக்டிம் அவன் எடுத்திருக்கா பாத்தியா? அவன் என்ன victim. சொன்னேன் உங்கள்ட்ட பேசுற அளவுக்கு என்ன இருக்குன்னு நீங்க கேட்டேன். சரி அவன்கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு ஜாதி அவன் ஏதோ லவ் பண்ண அந்த பொண்ணு புற்று விட்டுட்டு அவன் அதுக்கு நாடகம் பண்ணான்னு எதுக்கு உங்களுக்கு தெரியுமே. பர்சனலா என்னைக்கோ ஒரு நாள் ஷேர் பண்ணாங்க. அதை வச்சுட்டு இப்போ உங்க குடும்பத்தை பத்திலாம் எடுத்து அவன் எடுத்து பேசினாங்க. யோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒண்ணும் கிடையாது. அவன் ஒட்டி கேட்டுட்டு பேசிட்டு இருக்கான் அன்பு. அதான் நானும் விடு. பின்வாங்க பேசுறத ஒட்டி கேட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவன். நீ வேற அது அவன் அது புத்தி போக அப்படிதான் போகுது. இல்ல 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 அது போக என்ன ஸ்பேஸ்ல அட்டாக் உட்காந்துட்டு பண்றதுக்கு இருங்க காரணம் என்ன தொடருது. முரளி? இல்ல இல்ல ஸ்பேஸ்ல நான் உங்களை உட்காந்துக்கிட்டு ஏதாவது வம்புக்கு இழுத்தனா? இருங்க யோ உன்னை நான் யாரு என்னைக்காவது அட்டாக் உங்களை வந்து பண்ணா? ஏதாவது தப்பா பேசுவேனா? என்ன வந்து அட்டாக் பண்றதுக்கு நீங்க இப்ப காரணம் என்ன? என்ன நான் டார்கெட் ஒரு ஏன் வாரம் பண்றீங்க? இரு இல்ல தொடாத. ஒரு நான் ஒரு சீரியஸா 5 நிமிஷம் கேக்குறேன். கூட என்ன இரு. டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நான் இப்ப வந்து சொன்னோன்னே நீ இப்படி கத்துற பத்தியா? இதுக்காக தான் அதேதான் ஜாலியா அதேதான். இருக்கு. நீ அவ்வளவுதான். ஏன் வந்து என்னைய வம்புக்கு இழுக்கிற வந்த உடனேன்னு கேக்குறேன் நானு. ஓ அதுக்கு ஜாதி தானே யோ இது காரணம். என்ன கொடுமை எனக்கு புரியலையே. இல்ல நீ ஜாதிய வன்மத்தை சுத்த வேண்டியது. அந்த ஏ, ஜாதிய வன்மம் சும்மா நீ உங்களோட பர்சனல் விக்டிம் லைஃப்ல தொடாத. நடந்ததுக்கு நான் என்னங்க பண்ண சும்மா முடியும்? சரி நீ தொடாத நீ இருங்க ஒழுங்கா இருங்க உண்மையா ஒரு நிமிஷம். இருந்திருந்தாக்கா ஏங்க பிரேக்கப் பண்ண கைஸ் போறாங்க? தொடாத கைஸ் தொடாத நான் விடுங்க. நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? யோ என்னையா அப்புறம் விஜயாண்டி அண்ணான்ற அளவுக்கு போயிட்டா சார். அதான் அதான் அண்ணன் பேச்ச கேப்பீங்களா மாட்டீங்களா? இரு என்னமோ இந்த நேத்து என்னன்னா ஒருத்தன் வந்து அடிச்சுன்னா கைய முறுக்கிட்டு ஒரு குத்து குத்துனா விஜிலாண்டே வயசை அவ்வளவுதான் கேளுங்களேன். அப்படின்னு விஜிலாண்டே டென்ஷன் ஆயிருவாரு. ஏண்டா இன்னைக்கு அந்த என் சேடாபதி வ- வந்து என் அவன் இங்க வந்து என்னன்னா ஏபி என் வயசு என்னன்னு முரளி அன்பு எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு வேணும்னே கேட்டு அன்பு என் வந்து வேலை முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷம் தொடாத கத்த விட்டு பார்த்து நான் போய் தூங்கலாம்னு நினைச்சேன். என் வேலை முடிஞ்சிருச்சு. கத்துனா ஜாலியா இருக்கு. நான் போய் தூங்குறேன். பாய் தொடாதே. ஜாலியா இருக்கேன். தொடாதே. பை பாய். நீ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் நாடகம் ஆடாத முரளி. அவ்வளவுதான். இதுல என்னைய வந்து அண்ணாமலை கிட்ட காசு வாங்கிட்டியான்னு போட்டிருக்கேன் கமெண்ட்ல. யாரு யார் போட்டிருக்கான்? அவருக்கெல்லாம் ஸ்பேஸ் போட்டு பேசுற அளவுக்கு வினோதின் போட்டிருக்கான். அண்ணாமலைக்காக நாங்க பேச போறோம். நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆட்டுக்குட்டிய கசாப்புல எடுத்துட்டு போய் கொடுக்குற வரைக்கும் நாங்க ஓய போறது கிடையாது. மே, 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 மே. அதான் வச்சுன்னு போகும்போது கத்தம்ல ஆடு அந்த மாதிரிதான். இதுக்காக ஏன் தொடாது? இங்க பாருங்க தொடாது. உங்களுக்கு இப்போ இல்ல விஜிலண்டே நான் சீரியஸா இல்ல நீ ஒரு நிமிஷம் நான் இல்ல சொல்றது நீங்க கேளுங்க ஒரு விஜிலண்டே. அதை பத்தி பேசாதீங்க. நம்ம இன்னொரு ஸ்பேஸ் போட்டு பேசுவோம். அதை பேசாதீங்க. நம்ம வேற பேசுவோம். இல்ல ஆமா நான் ஒரு நம்ம பர்சனலா 10 பேசுறதுனால செகண்ட்ல இங்கே முடிச்சிடறேன் பேசக்கூடாது. பிங்க் தொடாது. மேன். நான் வந்து முரளி கிட்ட நான் வந்து பேச்சே வச்சுன்னு கிடையாது. ஆனா எங்க போனாலும் வந்து ஜாதியை வச்சுட்டு வந்து அட்டாக் பண்றது முரளியோட வேலை. ஆமா அது ஆமா காரணம் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஜாதி பட் வெறி. தொடாத அதுதான் அது நீங்க சொன்னா தானே அவனுக்கு ஸ்டார்ட் கோவம் பண்ணீங்க. வருது. அந்த பர்சனல் மேட்டர் எடுத்துட்டு வர ஸ்டார்ட் பண்ணது இல்ல நீங்க இல்ல தானே. அவன் மேல வந்தோன்னே அது தொடாத கிட்ட எல்லாம் பேசுற அளவுக்கு நாங்க வெட்டியா இருக்குன்னு கேட்கறேன். அது யார் முதல்ல சொன்னது ஏபி?
அதுக்கு ஏங்க நீங்க நான் கவுண்டர் அட்டாக் பண்ணுங்க. பர்சனலா எடுத்துட்டு இல்ல வந்து இல்ல இது பேசக்கூடாதுல்ல. இல்ல இது பர்சனலா வந்து எடுத்துட்டு வந்து இது ஃபர்ஸ்ட் கேட்கறது டைம் எங்களுக்கு கிடையாது. ஜாலியா தான் இல்ல இருக்கு. இல்ல நான் ஏபி இல்லன்னு சொல்லல. இல்ல ஆனா ஏபி இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. எவ்ரி டைம் இட் டஸ் இட். அதனால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் ஐ ஹேவ் டு பிரேக் இட். ஐ ஹேவ் டு பிரேக் தி சைக்கிள். ஓகே தொடாதே. நீங்க ஜாதி வெறியர் கிடையாது. முரளி கண்டிப்பா ஜாதி வெறியர். அதை விட்டுருவோம். அதை பேசவே வேண்டாம். நம்ம வேற பேசுவோம். வாங்க ஆடை போட்டு அடிப்போம். தொடாதைக்கு உள்ள வந்து ஒரு சரி, நான் அம்பேத்கர் ஒரு அண்ணாமலையோட பிளான் பெரியார்லாம் வந்து வாழ்றாங்க. லாங் டேர்ம் பிளான்னு சொல்றேன். அவர் நல்லா கட்டமைச்சிட்டு அதுக்கப்புறமா பிஜேபி கிட்ட வாடகைக்கு விடுவார்னு நான் சொல்றேன். அதை நீங்க கவுண்டர் பண்ணுங்க. ஏபி இல்ல நீங்க ஏபி அது யாரு ஒர்க் அவுட் ஏபி ஆகுது. இப்படி எல்லாம் இல்ல இல்ல யோசிக்கிறீங்க? நினைக்கிறாங்க நீங்க அந்த மாதிரி. இருங்க ஏபி, நீங்க ஏங்க என்ன நினைச்சிருக்கீங்க? டாபிக்கை டைவர்ட் பண்ணி தொலைங்க. கத்திட்டே இருக்கீங்க. டைவர்ட்டிங் இல்ல, அண்ணாமலை என்ன பெரிய இதா லாங் டேர்ம் பிளான். நான் தொடாத எப்ப இப்படி சொன்னாலும் தொடாத இந்த விக்டிம் கார்டு தான் எடுப்பா தோழர்களே, அவனை நம்பாதீங்க. அவ்வளவுதான். விக்டிம் கார்டு தொடாது. இனிமேல இருந்து டெய்லி நான் சொன்னாலே இதைதான் ஆரம்பா தொடாது. வேற ஓகே, எதுவுமே நாடக தொடாது. காதல் முரளி. ஓகே, நீ தேங்க்யூ. எப்படியோ வச்சுக்க தொடாது. தொடாதே. நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், இன்னொரு வாட்டி உங்க வாயில அந்த வார்த்தை வந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய அஃபென்சிவ் வேர்டுன்னு தெரியும். அது நீங்க முரளியை பேசுறீங்கன்னா ஓகே, நீங்க இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாம கொம்புன்னு உள்ள இருக்கிற மாதிரி ஆயிடும். பாத்துக்கணும். நவீன் ப்ரோ வாங்க. யோ, அவனுக்கு முரளி என்னையா நீங்க தெரியும் ஸ்டாப் பண்ணுங்க விஜிலாண்டி? விஜிலாண்டி. அவனுக்குலாம் முரளியை அட்வைஸ் ஸ்டாப் பண்ணுங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியல விஜிலாண்டி. அவனுக்குலாம் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காடி. அந்த அளவுக்கு வெட்டியா இருக்காடி. இதான் நான் கேட்டேன். சிம்பிளா கேட்டேன். அவன் கிட்ட பேசுற அளவுக்கு வெட்டியா இருக்கா கேட்டா அவன் எவ்வளவு டென்ஷன் ஆனா பத்தியா? இப்போ இப்ப அவ்வளவுதான். ஸ்டாப் ட்ரிகர் பண்ணுங்க தானே பண்ணி விஜிலாண்டி. விடுறீங்க. அந்த ஆளு முரளி ஸ்டாப் சும்மா பண்ண தானே மாட்டீங்களா? இருக்காரு. என்ன மட்டும் ஸ்டாப் ஏபி பண்றீங்க? நான் வந்து என்ன சொன்னேன்? நான் வந்து பேசினா அதுக்கு கவுண்டர் அதே மாதிரி தானே கொடுக்குறான். அவன் இப்படி கொடுப்பான்னு தெரிஞ்சுதானே நான் சொல்றேன். அப்ப எதுக்கு என்கிட்ட உங்களுக்கு நான் தேவையில்லாம? சரி, உங்க குடும்ப அவங்க பிரச்சனைக்குள்ள முதல் நாங்க நாள் சொன்ன வரல. மாதிரி கொஞ்சம் ஒரு வெட்டியா முடிவுக்கு இருந்தா வந்துட்டு நல்லா அப்புறமா வெட்டிட்டு பேசலாம். அட Guys, தனி அண்ணன் தம்பி பிரச்சனை ரெண்டு எல்லாம் பேரும் தனியா தனியா ஸ்பேஸ் வச்சுக்கோங்க போட்டு guys. பேசுங்கப்பா. தொடாதே முரளியும். தொடாதே அது வந்து தகாத டென்ஷன் பிரச்சனை. ஆகுறாங்க. டிஎஸ் நான் டென்ஷன் சரி, ஆகுறேன். இது ஜாலியா ரிலாக்ஸா இருக்கும். அண்ணாமலை மேட்டுக்கிறோம். ஏபி நீங்க யோ சொல்றப்போ மேக்கப் பாரு பிங் மேனு என்ன டெஸ்ட் எடுக்கிறானா நவீன் ப்ரோ வாங்கலாம். இவங்க 2 பேருக்கும் மோதல்ல தொடங்கி காதல்ல முடிய என்னோட வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு அண்ணாமலைக்கு வாங்க. Guys, யார் இவ கூட ஏபி? நீங்க வேற ஏபி யாரு கூட கோர்த்து விடுறீங்க? சங்கி பயிலோட எல்லாம் எதையும் கோர்த்து விடாதீங்க. அண்ணாமலை கிட்ட முரளி காசு வாங்கியிருப்பானோ? வாய்ப்பு இருக்கு, யோசிச்சு வாய்ப்பு பாருங்க. இருக்கு விஜிலாண்டி. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க பேசுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால நான் கீழே போறேன். பை. யோ என்னையா நவீன் இப்படி சொல்லிட்ட? ஆட்டுக்குட்டி தவிர்த்தா? ஏன்டா உங்க குடும்ப ஏன்டா போட்டு சாவடிக்கிறீங்க? தொணன்னு யோ ஏன் அன்பு பேசுனவன் கேட்காம என்னைய கேக்குற அன்பு? அவன் தான் என்ன எதுக்கு நவீன் வந்துட்டு உடன்பாடு கிடையாதுன்ட்டு போறான்? என்ன விஷயம்? என்னாச்சு? அண்ணாமலை டைட்டிலுக்கு உடன்பாடு இல்ல. அண்ணாமலை ஆட்டுக்குட்டின்னு அண்ணாமலை ஆட்டுக்குட்டின்னு போட்டுக்கிறது புரியலையா? அதனால கண்டிப்பான். யோ இங்க பாரு, நீங்க யாருமே எனக்கு நீதி கேட்கல. சேமா மேல ஏத்து எனக்கு நீதி வாங்கி கொடுப்பாரு. இப்ப நான் நீதி வாங்காம இறங்க மாட்டேன். நான் கீழே சேமா மேல சின்ன டவுட் ப்ரோ. நீதி இங்க சேல்ஸ் இல்ல. சேமா இங்க பாருங்க சேமா, நீங்களே கேளுங்க சேமா. நான் மேல ஏறி சேமா கேக்குதா? சொல்லு. நான் மேல ஏறி வந்து ஏடா அண்ணாமலைய பத்தி பேசுற அளவுக்கு வெட்டியா இருக்கீங்களாடா? 2வது கேள்வி, தொடாதையோட அண்ணாமலைய பத்தி பேசுற அளவுக்கு வெட்டியா இருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு தொடாதே என்ன வந்து பர்சனல் அபியூஸ் பண்ணிட்டாரு சேமா. நியாயமான கேள்வி தானே கேட்டிருக்க. யார் ஒண்ணு அபியூஸ் பண்ணா? அதுக்கான பதில நானே கொடுத்துறேன். உண்மையிலேயே வெட்டியா தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வேலையில இருந்தா இங்க வந்து உட்காந்துருக்கேன். ஐடி நீங்க ட்வீட் போட்டு திமுக அடிச்சுட்டு உட்காந்து சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இவருக்கு தமிழ்நாடு எலெக்ஷனுக்குமே சம்பந்தம் கிடையாது. முதல்ல இவன் சிட்டிசரே கிடையாது. இவன் ஒரு 12 மணிக்கு தான் ட்விட்டு போடுவான். இன்னைக்கு மத்தியானம் 12 மணி ட்விட்டு போட்டிருக்கான். நான் பார்க்காம விட்டுட்டேன். போய் பாரு. அவன் அங்க அண்ணனை பேசுறதுக்கு அவன் ரெப்பட்டா பண்ணி வச்சிருக்கான். பேசுவீங்களான்னு பார்த்தா சொல்லுங்க முரளி. இல்ல சேமா என்ன அபியூஸ் பண்ணிட்டாரு சேமா. எனக்கு மன உளைச்சல் ஆச்சு. கீழே இருக்க லிசனர்ஸ் எல்லாம் என்ன வந்து தப்பா நினைச்சிட்டாங்க. தொடாதே சொல்லுங்க தொடாது. என்ன அபியூஸ் பண்ணீங்களா? ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டாரு சேமா. நானும் பிங்மானும் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோட ரகசியத்தை தேவையில்லாம போட்டு உடைச்சு என்ன ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு சேமா. என்ன ரகசியம்? அட ஒரு ரகசியம் இல்ல. லவ் கதையை பேசிட்டு இருந்தோம்ல ஒரு நாள் February 14 அதை எடுத்து பேசிட்டு இருக்கான். அதனால நீ என்னை தாக்குறாய் அப்படிங்கிறான் சேமா. இதுல என்ன இருக்கு? சீக்கிரம் கனெக்ட் பண்ணுங்க சேமா. அப்புறம் உங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு சேவாக்களை கனெக்ட் ஆயிடுச்சு. நான் கனெக்ட்ல தான் இருக்கேன். ஆனா வேலை அதிகம் கடுப்பா இருக்கு எனக்கு. சொல்லுங்க. சொல்லாம மொத்த கதையும் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கேட்போம். ஒண்ணும் கிடையாது. ஸ்ரீரங்கத்துல அங்க ஒரு என்ன சொல்றது கடை ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஓகேவா?
இட்லி கடை ஒண்ணு இது முரளி வச்சிருந்தான். ரெக்கார்டிங்க போட்டுக்கிறேன். முரளி இது ரெக்கார்டிங்க போட்டுக்கிறேன். ஓகே, ரெக்கார்டிங் அதான் சார் தெரியாம இட்லி கடை. வந்துச்சு. அதான் தெரியாம உனக்கு தெரியுது. ஸ்ரீரங்கன்னு சொன்னாலே உனக்கு கோவம் வருது, என்னன்னு தெரியல. ஸ்ரீரங்கம் அங்க ஒரு இட்லி கடை ஒண்ணு வச்சிருந்தான். அது பக்கத்துல நம்ம நம்ம அவா முரளிய ஒரு மேல இட்லி கடை தூக்கிட்டு வச்சிருந்தாரு. பேசுங்களேன். அவர் ரொம்ப நேரமா கை காட்டிட்டே இருக்காப்ல. அத அவா ஒரு இட்லி கடை வச்சிருந்தாங்க. ஓகேவா, இவர் என்ன ஆகி போச்சுன்னா, இவரு டேஸ்ட், இவரு குடுக்குற அந்த குடல் குருமாவுக்கும் அந்த இட்லிக்கும் நல்ல சேல்ஸ் ஆகி போச்சு ஸ்ரீரங்கம் பக்கத்துல. இவரு பக்கத்துல அவா இட்லி கடையில வேற சாம்பார் மட்டும் தான் கொடுத்தாங்க. அது என்ன போச்சுன்னா சேல்ஸ் படுத்துருச்சு. அந்த நேரத்துல முரளியோட இட்லி கடை க்ளோஸ் பண்றது அவாக்கெல்லாம் சேர்ந்து இவன் இட்லி கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவாவை பார்த்தா முரளி கொஞ்சம் கோவம். அந்த கதையை பிப்ரவரிக்குள்ள சொல்லிட்டு இருந்திருக்கேன். அதனால தொடாதே, ஒரு அவாவா இருக்கிறதுனால தொடாதே இது கிட்டோம். தொடாத பேசுறதே கேட்டுலாம் போல நீ இருக்கிறாங்க. வந்து அப்பா ஒழுங்கான இட்லி கடை நடத்தல, நாடக இட்லி கடை தான் நடத்தின, அதனாலதான் இட்லி கடையை க்ளோஸ் பண்ணாங்க. ஆமா, ரகசியம் அந்த நான் இட்லி கடை நாடக இட்லி கடைன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. ஓகேவா, ஆனா நம்ம முரளி வந்து அது உண்மையான தெய்வீகமான நல்ல, எப்படி சொல்றது, நல்ல ஒரு கடைஞ்செடுத்து ஆடை வச்சு கறியை எடுத்து சமைச்ச இட்லி கடை நடத்தினாரு. இதுல ஆனா அந்த ஒரு விஷயம் இட்லியோட என்னன்னா அருமை guys, தெரியல வீட்டுல அவங்களுக்கு. சாப்பாடு இட்லிங்க பிரச்சனையா போச்சு. இது எனக்கு என்னமோ இட்லி காதல் கடையே மாதிரி தெரியல நம்மளுக்கு bro. இல்ல தேவையில்லாத விஷயம். விஜயாண்டி ஒரு நிமிஷம் இரு. இதுக்கெல்லாம் காரணமானது பிப்ரவரி 14 லவ் பத்தி பேஸ் போட்ட பிக் மேன் தான். ஆமா, ப்ரோ, லவ் ஸ்பேஸ் இவனால போட்டான். தான் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. எனக்கு இவனால தான் அர்ஜுன் கூட பிரச்சனை வந்துச்சு. நான் காதல் என்ன உலகமோ. டைட்டில் வந்து நான் காதல் ஆனா ஏபி இந்த கதை நடந்து ஒரு 20 வருஷம் இருக்கும். முரளிக்கு இப்ப வந்து கல்யாணம் ஆகி 2 குட்டி இருக்கு. அப்ப இதுக்கு மேல யாராவது பிங்க் மேன் அடிச்சாங்கன்னா யாரும் இடையில போக கூடாது, அப்படிதானே? அது கரெக்ட். உண்மையான ஏபி நான் கரெக்டா. வருவேன். பிங்கி மேன் என் நண்பன், நான் வருவேன். அவன் சின்ன இல்ல பையன் bro. நடுவுல அவன் அன்பு கூட வந்து இல்ல நம்பனா சேமா சேவம். நடுவுல வந்து அன்பு வந்து தொடாதே மாதிரி பேசினான். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அன்பு தொடாதே என்ன மாதிரி நீ இருக்க கூடாது. என்ன சொன்னேன்? 10 வருஷம் ஆச்சு, 2 நானே குட்டி தான் போட்டு சொல்லுவேனே, நீ அப்படின்னு. என்ன சொல்றது நீ எனக்கு வந்து புரியலையே. நீ உன் வயசு 36ங்கிறத மறைக்கிறதுக்காக நீ இப்படி ஒரு கதையை சொல்லுவ, அதுக்கெல்லாம் மக்கள் நம்புவாங்களா? எனக்கு தெரியலையே அன்பு. எடுத்துட்டாங்க, ஏஜ் ஜோக் எடுத்துட்டானுங்க. அவ்வளவுதான் இருக்கு. ஏஜ் bro, ஜோக் செட் ஆகாது. இல்ல இதை டச் பண்ணது அன்புதான் சேமா. எனக்கு என்னன்னா கீழே ஆனா கேட்டு பேசாம போயிருப்பேசமா. பிளாஸ்ட் இல்லாம தொடாதே வச்சு பேசுறது எனக்கு சங்கட்டமா இருக்கு. பிளாஸ்ட கூப்பிடுங்க, நம்ம பேசலாம், நல்லா ஜாலியா பேசலாம். பிளாஸ்ட் மேலதான் கை வச்சீங்கன்னா நீங்க பிளாஸ்ட் அடிவீங்க. நாங்க ஐயோ, பிளாஸ்ட் நானே பாய்ஸ். சேமாவே கை வைக்க மாட்டாரு இப்ப பிளாஸ்ட் மேல. சேமாவுக்கே நாங்க பிளாஸ்ட் பிளாஸ்ட் ஃபேவரட் ஆயிட்டாரு. பிளாஸ்டிக் அந்த வடிவேல் பக்கத்துல 2 பேர் வருவாங்களா, ரைட் சைடு ஒருத்தன் லெஃப்ட் சைடு பாடி கார்டு. அது மாதிரி பிங்க் மேன் ரைட் சைடு, நான் லெஃப்ட் சைடு. எங்க அண்ணன் மேல கை வச்சீங்கன்னா நான் ஒண்ணு முதல் டெட் சொல்றேன் பாடி விஜில, என்னைக்குமே இதுதான் தவறு. பிளாஸ்டுக்கு முன்னாடி போயிட்டு பிளாஸ்ட பின்னாடி விட்டு நடக்கிறது. அவனுக்கு பின்னாடி பாதுகாப்பா போறன்னு சொல்றது தப்பு. யாருமே வேணாம், செந்தமிழர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரை கூப்பிடுங்க, நல்லா இருக்கும். செந்தமிழன் இல்ல தமிழ் வேந்தன். அவருதான். ஏங்க, ஆமா உலகப்புலி. ஓகே. ஆமா, காலையில அர்ஜுன் கூட நீங்க தானே சண்டை போட்டீங்க. ஏபி தோட நீங்க தானே? யாரு? ஆமா நானா? ஆமா, யாரு ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க? கேள்வி கேட்டா உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாதுன்ட்டாரு. அதனால அப்ப தனியா பேசிக்கோங்கன்ட்டு நான் வந்துட்டேன். இல்ல அதுதான் சரி. நீங்க அந்த டிசிஷன் கரெக்டான டிசிஷன். ஆனா விஜிலாண்டின்னு ஒருத்தர் இருக்கான், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவாதீங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அது முட்டு போடுறேன். இல்ல சேமா, அவனுங்க இந்து மதத்துல இருந்து வர்ற பிற ஜாதியாளர்கள் மட்டும் வாங்க, இஸ்லாமியர்கள் வராதியே, கிறிஸ்தவர்கள் வராதியே, பெண்கள் வராதியேன்னு சொல்லி ஏன் அரசியல் பேசுறாங்க? இவங்க எல்லாம் வந்தாலே இதாயிராங்க. தமிழ் தேசியம் அதை தானே சொல்லி கொடுக்குது அன்பு. இல்ல அன்பு இப்ப விஜிலாண்டி ஏரி ஏதாவது தப்பா கேள்வி கேட்டா திட்டி போடலாம். ஏபி எப்படி திட்டுறது? அது அவனுக்கு ஒரு சக்கட்டா இருக்கு, அதுல வேற ஒன்றும் இல்ல. விஜிலாண்டி அசராம வாங்கிட்டு இருந்தாரு. நானும் சரி இவர் கிளம்புவாருன்னு பாக்குறேன். எனக்கு நோட்டிபிகேஷன் நீங்க காட்டிட்டே அப்படியே இருக்கு. ஏபி தோழர், நீங்க கரெக்டா சொல்லுங்க, அசராம அடி வாங்கலாம்னு சொல்லுங்க. அசராம தான் அடி வாங்கினார். நான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நோட்டிபிகேஷன் பார்க்க முடியாம விஜிலாண்டியை அன்ஃபாலோ பண்ணிட்டேன். அந்த லெவலுக்கு ஆக்கிட்டாரு. அப்புறமா ஃபாலோ பண்ணிட்டேன். பட் காலையில ஊப்பி நீ காலைல நீ வரல பேந்தர் ஸ்பேஸுக்கு ஒண்ணா தெரியுமா? அவன் தலித்துன்னு சொல்ல கூடாதுங்கிறான் அவனும். அதெல்லாம் வேணாம் விஜிலே, அடி தரமான அடி விஜிலே. அதெல்லாம் இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஏபி கரெக்டா சொன்னாங்க. இந்த கோயில் டிக்கெட் எல்லாம் ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுல நல்லதா இல்ல அதுலயும் பிரச்சனை ஏதாவது இருக்கா? அதை பத்தி ஏதாவது பேசணும். அட போய் அரசியல் பேசுறேன். இது கொஞ்ச நேரம்
அதோட போன்ல உட்காந்து அற்புதமான யார விஷயம் தொடாதன்னு பேசிட்டு ஒன்றும் இருக்காங்கன்னு எங்க பிரச்சனை அம்மா இல்லை. வந்து பாத்துட்டு போகுது ப்ரோ. முன்ன ஒரு 4 நாள் முன்னாடி நைட் அவர் கூட ஸ்பேஸ்ல பேசினேன். தொடாதன்னு போன்ல உட்காந்து யாரு கூட பேசிட்டு இருக்கான்னு வந்து பாத்து போறாங்க. அதனாலதான் அந்த அவர் அவனுக்கு அளவுக்கு பேர் பாரு. வச்சிருக்காரு. ஏய் சரி பேரை விடுங்க, மாத்து ப்ரோ, எல்லாரும் தொடாத ப்ரோ. தொடாதேவே சுத்து போடாதீங்க. அவரு சுத்து போடுவான் யாரும் அவன். எதுக்கு யாரும் தொடக்கூடாது தானே தொடாதேன்னு பேர் வச்சிருக்கான். அதுக்குதான் வச்சிருக்காரு அவரு. அவன் வெந்நீலே ஆமா, கைய விடுவான், நம்மள எக்ஸ்ட்ரீம் சும்மாவா விடுவான்? வச்சு ஏபி தொடாத ப்ரோ ஆனா இருக்கீங்களா? தொடாத சீமானே, போயிட்டாரு. நீ டாபிக்க போட்டுட்டு வெட்டுறதுக்கு தானே அது தேடிட்டு இருக்க. நவீன் ப்ரோ நீ பேசு. அண்ணாமலை எப்படி பாக்குற நீ? ஏய் நவீன், என்னடா நான் கோச்சுன்னு போனியா? என்னாச்சு? அதுக்கு ஒரு என்னாச்சுடா நவீன்? காரணம் இருக்கு. என்ன விஷயம் சொல்லு, நான் கேக்குறேன். அவர் நீங்க பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லிசனர்ல இருக்கேன்னு போனாரு. நான் பேசுறது நவீன் பிடிக்கலையா? வந்து தெரியல என்னன்னு. இங்க பாரு, நவீன் வந்து அண்ணாமலை ஸ்கேம் பண்ண ஒன் ஆஃப் த ஃபண்டர் நவீனும். சரியா? அண்ணாமலை வந்து லாங் டேர்முக்கு வருவேன், அவன் வந்து ஒரு இது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க. அது கிடையாது. அவன் ஏற்கனவே ஒரு ஸ்கேம் பண்ணி கொஞ்சம் காசு எடுத்துட்டான். திருப்பி ஒரு காசு ஸ்கேம் பண்றதுக்காண்டி அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நவீன். அந்த கொங்கு பெல்ட்ல இது மாதிரி நிறைய பேர் ஏய் பாதிக்கப்பட்டு இப்போ ஓகேவா நீ நவீன்? பாட்டுக்கு கைக்குது பாரு. கொங்கு உருட்டாதியா, பெல்ட்னா நீ எனக்கு பாட்டுக்கு புரியலைங்க. அது என்ன உருட்டாதியா. பெல்ட்டுங்க? லெதர் பெல்ட் மாதிரி நல்லா இருக்குமா? ஏ நவீன இல்லங்கிறியா? இருங்க கொங்கு சம்சி பெல்ட் என்னன்னு கேக்குறாரு பாரு. கம்முனரியா டவுட் இருந்து நீ பாட்டுக்கு சம்சின் ஏதாவது நடுவுல பேசி ஒரு விட்டு காமெடி. போயிடாது. இல்ல நடுவுல சம்சி ஒரு அதுக்கு காமெடி ஒரு இரியா பண்ணாரு. அன்பு சொல்றான். சம்சி நான் அதை கொஞ்சம் நடுவுல மாத்தி சொல்றேன், அவன் பார்ட்னர்னு நான் சொல்றேன். இரியா நடுவுல சம்சி தொடர் ஒரு காமெடி போட்டாரு. அதை யாரும் கவனிக்காம கடந்துட்டீங்கயா. அதான் கொங்கு பெல்ட்னா என்ன? அது லெதர் பெல்ட் அந்த மாதிரி நல்லா காமெடி இருக்குமா நல்லா பேச? இல்லைன்னு தான் அப்படியே கடந்துட்டாங்க. ஏன்னா நீ ஏங்க ஏமாந்து பத்தி பொதுவா சொன்னீங்க, எனக்கு அவரும் இல்லங்க, அதுக்குள்ளதான் வராரு. அதனால ஏங்க விஜில் அடி வாங்கினது யாருங்க மாத்திர? விஜிலாண்டியா இறக்கி விட்டு அபியூஸ் பண்றாரு உறங்காமடி. ஏங்க நான் அதான் சொல்றேன், என் வாழ்க்கையில நான் அந்த பாருங்க, ஒருத்தவங்க அந்த ஸ்பேஸ் காட்டக்கூடாதுன்னு ஒருத்தவங்க அன்பாலோ பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. வணக்கம் விஜய். வணக்கம் இல்ல வணக்கம் சேமா. சேமா ஏபி சொன்ன உடனே ஒரு சிரிச்சாரு. என் கண்ணு முன்னாடி சரவணன் வந்துட்டு போனாப்ல. யாரு சரவண? இப்ப கூட அதேதான் திருப்பி திரிக்கிறாப்புல சரவணன். எனக்கும் அதான் ஞாபகம் வந்துச்சு. இவரியா சரவண யாரு? வக்கீலு? ஓகே வண்டா. திமுக வக்கீலு. அதான் வண்டு முருகன். வண்டு முருகன். உண்மையா அது நான் சரவணன் சொல்றேன். நிக்க மாட்டேங்க. உண்மையா விஜில் உன்னை அன்பாலோ பண்ண அவன் சொன்னோன்னே நான் யோசிச்சு பார்த்தேன், வாழ்க்கையில இதெல்லாம் ப்ரூட்டலியா. இப்படி ஒரு அவன் தான் அடி சோகம் ஏற்படக்கூடாது விஜிலாண்டி. ஆமா சம்சீர் தோழ, அவன் தான் ஜாதி சர்டிபிகேட் கேட்கறான், உன்னை அடிக்கிறான், அசிங்கமாத்துட்டான் தெரியுது இல்ல. அங்க ஏன் போய் நீ விளக்கம் கொடுக்குற ப்ரோ? அதெல்லாம் விடுங்க, அவன் தமிழ் தேசிய பேசுறான், அவன் கூட நான் பேசுவேன் அப்படின்னு உட்காடுறான். நான் விஜிலாண்டிக்கு டிஎம்லாம் பண்ணேங்க, போகாதீங்க வேணாம் விட்டு தம்பி அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா நான் வந்து கம்பு கூட பேசி வர மாதிரி தம்பி வேணாம் தம்பி. அதேதான் அர்ஜுன் கூட நான் பேசுறது. அர்ஜுன் நடுவுல தான் வந்துட்டான். நானே தமிழ் இல்ல வேணும் கம்பு எல்லாம் விஜிலாண்டி பேசினேன். இல்ல ஒரு விஜிலாண்டி இரு அன்பு ஒரு அன்பு ஒரு நிமிஷம் அன்பு. விஜிலாண்டி சூஸ் பண்ற பீஸ் எல்லாம் பாரு, தமிழ் வேந்தன், அர்ஜுனு, தொடாது பீஸ் எல்லாம் பாரு, எல்லாம் வித்தியாசமான பீஸ். எல்லாம் வித்தியாசமான பீஸ் தான். அதாவது நீங்க எப்படின்னா, அந்த நீங்க வந்து ஒரே மாதிரி இருக்கீங்களா? இங்க பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. எல்லாரும் கூடயும் பேசினாதான் இந்த சமூகத்துல என்ன நடக்குது, எப்படிப்பட்ட சிக்கல் இருக்குன்னு தெரியும். நீங்க குதிரைக்கு கடிவாளம் பேசுறது ஓகேங்க, அதுக்கு அடி வாங்கிட்டு உட்கார கூடாதுல்ல. அடி வாங்கிட்டு வர பத்தியா ஏபி விஜில்? ஆனா இவங்க எல்லாம் கம்மன் இருந்து நம்ம 2 பேத்துக்கும் ஃப்ரீயாண்டு கொடுத்தாங்கன்னா ஊபிஸ கதற விட்டுறலாம். ஆமா யாரு நீங்க 2 பேரும் தனியா ஸ்பேஸ போட்டு பண்ணுங்க. யாரையா உங்களை வேணாம்னா எனக்கு புரியலையே. நான் தான் இல்ல விஜிலாண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு சாஃப்ட் கார்னர் ஆயிடுவா அங்க. அப்படியே நீங்க நினைச்சு பாருங்க, ஒரே ஸ்பேஸ்ல சபா, வன்ம வினோத், சரணு, இன்னொருத்தன் 4-5 பேருக்கு 2 பேரும் ஹேண்டில் பண்ணும்.